ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 8வது பாலிட்டியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ், பெண்டிங்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஸோ 2 வீடியோலாம் நம்ம 8th பாலிட்டியை நம்ம ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது, ஸோ இங்கிலாந்து மகாசாசனம் ஸோ 1215ஆம் ஆண்டு ஸோ உருவாக்கப்பட்டது இங்கிலாந்து மகாசாசனம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதுமானது. உரிமை மனு, சரிங்களாப்பா? உரிமை மனு அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்தில் 1628ஆம் ஆண்டு தான் உரிமை மனு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஏபிஎஸ் கார்பஸ் சட்டம், ஏபிஎஸ் கார்பஸ் சட்டம் என்பதும் அதுவும் இங்கிலாந்தில் தான் 1679ஆம் ஆண்டு தான் ஏபிஎஸ் கார்பஸ் சட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது ஆங்கில உரிமைகள் மசோதா, 1689ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஸோ மனிதன் மற்றும் குடிமக்கள் உரிமைகள் பற்றிய பிரான்சில் அறிவிப்பு ஸோ 1789 அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது ஸோ அறிவிக்கப்பட்டது. ரொம்ப இதில் முக்கியமானது என்னென்னு பார்க்கும்போது மகாசாசனம் 1215, ஏபிஎஸ் கார்பஸ் சட்டம் 1679 இங்கிலாந்தில். இது 2 மட்டும் முக்கியமாக போட்டு நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. மற்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கூட, நோ ப்ராப்ளம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது யூடிஹெச்ஆர் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. சரிங்களாப்பா? அதுதான் வந்து யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முன்னாள் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவரோட பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் தான் டிசம்பர் 10ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஐநா சபை, அதாவது ஐநா சபை உருவாக்கப்பட்ட வருடம்னு கேட்டால் 1945 அக்டோபர் 24. சரிங்களா? அக்டோபர் 24 வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் சபை ஸோ உருவாக்கப்பட்ட ஆண்டு. சரிங்களாப்பா? ஸோ அதே 1948 டிசம்பர் 10 என்ன நடந்துச்சு அப்படின்னா, உலகளாவிய, அதாவது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற்ற பொதுச்சபை தீர்மானத்தில் தான் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் அறிவிக்கப்பட்டது. ஸோ எந்த விதியின்படி அறிவிக்கப்பட்டதுன்னா 217A, வெரி இம்பார்ட்டன்ட். 217A மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. சரிங்களா? மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவருடைய பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நகரில் பாரிஸில். இதே ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன சொன்னேன், அக்டோபர் 24 1945. ஸோ 2க்கும் வேறுபாடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐநா சபையோட ஃபஸ்ட்டு ஒரு எழுத்தாக இருந்தது சைரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? சைரஸ் சிலிண்டர் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்களில் பதிவு செய்யப்பட்டது தான் இந்த சைரஸ் சிலிண்டர். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படாத கேள்விகளே இல்லை. ஸோ இதில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் என்று ஐக்கிய நாடுகளோட பொதுச்சபை, உலகளாவிய பொதுச்சபை தீர்மானத்தில் அறிவிக்கப்பட்டது. எப்போ? 1948 பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களை அறிவித்தாங்க. ஸோ மனித உரிமைகள், அதாவது அந்த பிரகடனத்தில் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குன்னா 30 சட்டப்பிரிவுகள் அடங்கி உள்ளது. சரிங்களாப்பா? எத்தனை சட்டப்பிரிவுகள்னால் 30 சட்டப்பிரிவுகள் அடங்கி உள்ளது. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், ஸோ NHRC. ஸோ இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில். ஸோ உங்களுக்கான கேள்வி, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவராக உள்ளவர் யார்? டேஸ். சரிங்களா? உங்களுக்கான கேள்வி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC உருவாக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 12 சரிங்களாப்பா. அக்டோபர் 12 1993 சரிங்களா. 1993 தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பை சாராத அமைப்பு. ஸோ இது வந்து புதுடெல்லியில் அமைந்திருக்கிறது. ஸோ இதோட உறுப்பினர் மற்றும் தலைவர் அவர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் சரிங்களாப்பா. பதவிக்காலம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5 ஆண்டுகள் 70 வயசு வரையும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சரிங்களாப்பா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேஷ்னல் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இதில் பாருங்கள், ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி தான் இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவராக இருப்பார். ஓர் உறுப்பினர் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி. ஸோ 2 அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறதும் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டாங்க? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ 1997, அதே 4 வருஷம் கழித்து ஸோ 93 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட பிறகு ஏப்ரல் 17 ஸோ 97 கடைசியில் பாருங்கள் 97 ஏப்ரல் 17 சரிங்களா. யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏப்ரல் 17 சரிங்களா. 1997 ஏப்ரல் 17 மாநில மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட்டது. ஸோ ஒரு தலைவர் ப்ளஸ் 3 உறுப்பினர்கள் அப்படிங்கிறத அடங்கியுள்ள ஒரு மனித உரிமைகள் ஆணையம். ஸோ மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போது தலைவராக இருப்பவர் யார் அப்படிங்கிறத 2 கேள்விகளையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பார்க்கும்போது இது இங்கிலீஷ் டு தமிழில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைல்டு டிஃபென்ஸ் ஃபவுண்டுனா குழந்தை பாதுகாப்பு நிதியம். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்னா உரிமைகள் கண்காணிப்பகம் சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது இந்த பாக்ஸு வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24 hours குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும். ஸோ கடைசியில் 24 hours குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும். ஸோ 39 எஃப்னா ஃபுட்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 39 ஃபுட்டு சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக குழந்தைகள் வளரும். ஸோ எஃப்னா ஃபுட்டு சாப்பிட்டா தான் குழந்தை ஆரோக்கியமாக வளரும். பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும். ஸோ இந்த ஆர்டிகல் 45 திருத்தி 21A கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பின்னாடி வகுப்பில் நம்ம பார்ப்போம். 39F வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கின்றது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தது போக்சோ சட்டம் 2012. ஸோ இதில் என்ன கேட்டிருந்தாங்க? 18 வயது சரிங்களா, 18 வயது மேற்பட்ட அனைவரையும் குழந்தைகள் என்று ஐநா சபை நிர்ணயம் செய்கிறது. ஸோ அதுதான் வந்து போக்சோ சட்டம் 2012. போக்சோனா 2012. ஸோ 18 வயது உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்று வரையறை செய்கிறது ஐநா சபை. ஸோ 1989 ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் போது தான் ஸோ இந்த குழந்தைகள் உரிமைகளுக்கான மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. 1989 ஸோ நவம்பர் 20 இதில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கான உரிமைகள் தொடர்பான ஐநா சபையோட மாநாடு எப்போன்னு பார்க்கும்போது 1989 நவம்பர் 20 வெளியிடுறாங்க சரிங்களாப்பா. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெண்கள் ஆண்டுனா 78, பெண்கள்னால் 78, குழந்தைகள் அப்படின்னா 79. ஸோ பெண்கள் இருந்தால் தான் குழந்தை வரும் அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 78 ஃபஸ்ட்டு பெண்கள், அப்புறமா தான் குழந்தை சரிங்களா. 78 பெண்கள், 79 குழந்தை ஐநா சபை அறிவித்தது. ஸோ 6 முதல் 14 வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வழங்குவதற்கான ஆர்டிகல் 21A, அதாவது ஆரம்ப கல்வியை வழங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். குழந்தை தொழிலாளர் சீரமைப்பு தடை சட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1986. ஸோ இதே வருடம் தான் என்னது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் கொண்டு வந்தாங்க 1986. ஸோ அதை நாங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிறார் நீதி 2000. சிறார் நீதினாலே 00 சரிங்களா. 2000 சிறார் நீதிக்கான சட்டம் ஓகேவா.
ஸோ குழந்தைகள் உதவி மைய எண் இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் 1098. ஸோ 1098 தான் சைல்டு ஹெல்ப்லைன். ஸோ 1979 நடைபெற்ற மாநாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற உலக மகளிர் மாநாட்டில் போது தான் ஸோ ஒரு மிகப்பெரிய மாநாடு பெய்ஜிங்கில் நடந்துச்சு. ஸோ எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 1995 4வது உலக மகளிர் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா 95 பெய்ஜிங்கில் நடைபெற்றது. சரிங்களாப்பா. ஸோ யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 செயல்பாட்டுக்கு வந்தது. 1995 யூனிஃபார்ம். சரிங்களா, யூனிஃபார்ம். ஸோ அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதாவது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நலவாழ்வு சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மூத்த பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் 2007 கொண்டு வரப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த ஆண்டும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25/8/2008 பெற்றோர் மூத்த குடிமக்கள் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. சரிங்களாப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இந்த பாக்ஸை நம்ம படித்து தான் ஆக வேண்டும். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ ஈஸியாக இதை நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்கள். விதவை மறுமண சட்டம் 56 நமக்கு தெரியும் யார், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரிங்களா, விதவை மறுமண சட்டம். வாரிசுனா 96. ஸோ விதவை மறுமண சட்டம் 1856, இது 1956. திருமணம்னா 5 காலைல 5 மணிக்கு தான் திருமணம் செய்வாங்க. 55 திருமணத்துக்கு தான் அத்தியாவசிய பொருள் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அத்தியாவசிய பொருளும் 55. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா. அதே போல் வரதட்சணை பாதுகாப்பு சட்டம். சரிங்களாப்பா, வரதட்சணை பாதுகாப்பு சட்டம் எப்போ, வரதட்சணை மகப்பேறு. சரிங்களா, வரதட்சணையும் மகப்பேறு சட்டமும் 61. சரிங்களா, மகப்பேருக்காக தான் சிலர் வரதட்சணை கேட்குறாங்க. 1961 வரதட்சணை மகப்பேறு 61. பெண்களை கேலி செய்யணும். சரிங்களா, 7 நாள் வாரத்துக்கு 7 நாளும் பெண்களை கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில வீட்டில். 1997. சரிங்களா, 1997. அநாகரிக சித்திரத்தல்னா 9ங்களை தான் நம்ம அநாகரிகமாக நம்ம இது பேசுவோம். ஸோ 1999 அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். தொழிற்சாலைனா தொழில்னா சரிங்களா, தொழிற்சாலை சட்டம் 1948. சரிங்களா, தொழிற்சாலை சட்டம் 48. தோட்ட தொழிலாளர்னா 5 மணிக்கெல்லாம் போய் வேலை செய்யணும். ஸோ 51. சரிங்களா, 5 மணிக்கெலாம் ஒரு நபர் போயிட்டு தோட்டத்தில் பார்த்துக்கணும். 51. சுரங்கம். சரிங்களா, சுரங்கப்பாதை அப்படின்னா 2 பாதை இருக்கும். 52. சரிங்களா, 2 பாதை இருக்கும், கடைசியில் 2 வரும். 52 கடைசி நம்பர் ஞாபகம் வச்சாலும் ஈஸியாக நம்ம போட்டலாம். சுரங்கம்னா 2 பாதை இருக்கும். 52. தோட்டத்தில் 5 மணிக்கு ஒரு ஆள் வேலை செய்யணும். 51. மகப்பேறு வரதட்சணை 61 சொல்லியாச்சு. குடும்ப வன்முறைனா 5. குடும்ப வன்முறைனா 2005. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பெண்களோட திருமண வயது 21 அப்படிங்கிறது 55 சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த விதிகள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த இயர்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க, அதாவது எழுதி வச்சு படிச்சுட்டிங்கனாலே போதுமானது. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐநா சபை மனித உரிமைகளில் வெளியிட்டது. ஸோ 4வது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்றது. தேசிய மனித உரிமை ஆணையம் என்னப்பா 93 அக்டோபர் 12. சரிங்களாப்பா. 1979 என்ன சொன்னாங்க, ஸோ குழந்தைகள் 78 பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. ஸோ டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு மிக மிக பிடித்த ஒரு கேள்வி. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம். ஸோ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. சரிங்களாப்பா. ஸோ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் தான் தேசிய மனித உரிமைகளோட ஆணையத்தோட தலைவர் அப்படிங்கிறதும் செயல்படுவார். சரிங்களாப்பா. ஸோ உலகளாவிய அறிவிப்பில் 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது சொல்லியாச்சு. 5 ஆண்டுகள் 70 வயது. ஸோ தலைமையகம் எங்கே அப்படின்னா நியூ டெல்லி. சரிங்களாப்பா, அதெல்லாம் சொல்லியாச்சு. ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ உரிமை உண்டு. ஸோ மனிதனுக்கு உரிமை உண்டு. ஸோ அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகள் என்பது அடிப்படை உரிமைகள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ அமைச்சாங்க, ஏப்ரல் 17 1997. சரிங்களா, ஏப்ரல் 17 1997.
இதோட தலைவராக மணிக்குமார் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். 24 என்ன சொன்னோம், குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யணும். ஐநா சபை எப்போ நிறுவிச்சு, அக்டோபர் 24, 1945 சொன்னோமா. ஸோ ஐநா சபை பிரகடனம் வெளியிட்டது தான் 48 டிசம்பர் 10 சரிங்களாப்பா. ஸோ எலினர் டி ரூஸ்வெல்ட் சரிங்களா, மனித உரிமைக்கான ஆணையம் சரிங்களா, மனித உரிமைக்கான ஆணையம். சைரஸ் II உலகின் முதல் மனித உரிமை சாசனம். பெண்களை கேலி செஞ்சால் 7 நாள் 97. குழந்தை உதவிமனம் 1098. வாழ்வியல் உரிமைகள் என்பது சரிங்களா, வாழ்வியல் உரிமைகள் என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அரசியல் உரிமை என்பது வாக்களிக்கும் உரிமை. அரசியல் உரிமை என்பது வாக்களிக்கும் உரிமை. ஸோ மனித உரிமைகள் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவைன்னு சொல்கிறாங்க சரிங்களா, தவறு. ஸோ மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது. ஸோ தப்பு சரிங்களாப்பா. ஸோ அமெரிக்காவில் 93 தேசிய மனித உரிமை, இது கரெக்டு. ஸோ மனித உரிமை ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு மனித உரிமை ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது சரிங்களாப்பா. ஸோ இது வந்து சரியானது. தேசிய அளவிலான மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது, இது வந்து சரியானது. ஸோ இதில் தவறான கூற்றை கண்டறிக. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது, சாராத அமைப்பு. ஸோ அப்போ பி தான் வந்து தவறானது சரிங்களாப்பா. பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம். ஸோ மனித உரிமை ஆணையம் பற்றி சரியானது அல்ல அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. சரியானது அல்ல அப்படின்னா, ஸோ இந்த ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர் நியமனம் செய்யப்படுறாருன்னா குடியரசுத் தலைவர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் தவறு. டிசம்பர் 10 மனித உரிமை தினம் எலினர் டி ரூஸ்வெல்ட் அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம் சரிங்களாப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கூற்று சரி, காரணம் சரியான விளக்குகிறது. ஸோ கூற்றை காரணம் விளக்குகிறது. ஸோ பின்வரும் கூற்றை ஆராய்க. மாநில மனித உரிமை ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு கிடையாது சரிங்களாப்பா. ஒரு தலைவர் 3 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. ஸோ 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன். சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதுமானது சரிங்களாப்பா. ஸோ நம்ம அடுத்த லெசன் பார்ப்போமா. ஸோ நீதித்துறை சரிங்களா. ஸோ அடுத்த லெசன் என்னப்பா, ஸோ நீதித்துறை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லெசன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருச்சு. ஸோ என்ன லெசன் அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. ஸோ அந்த லெசன் நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ இருந்தாலும் அதில் நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது அதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சாலே போதும். இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் நம்ம அந்த இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஜனவரி 15, ஸோ நான் சொல்கிறத அப்படியே நோட்டில் எழுதிச்சுக்கோங்க. ஜனவரி 15 இராணுவ தினம். ஸோ ஜனவரி 15 இராணுவ தினம். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் தினங்கள் நமக்கு முக்கியம். ஜனவரி 15 இராணுவ தினம். பிப்ரவரி 1, ஸோ பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். ஸோ பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். ஸோ விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் 7. அக்டோபர் 8 விமானப்படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். ஸோ அடுத்தது டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 4 என்னது, கடற்படை தினம். டிசம்பர் 7 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆயுதப்படையோட கொடி தினம். ஸோ கொடி நாள், வாரத்துக்கு 7 நாளும் கொடியேற்றணும். அப்போ டிசம்பர் 4 கொடி தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து இந்த டேஸ் மட்டும் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு லெசன் தான், நீதித்துறை அப்படிங்கிற ஒரு லெசன் சரிங்களாப்பா. ஸோ நீதித்துறையின் உயர்வே அரசாங்கத்தின் உயர்வை காட்டும் அளவீடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீதித்துறை எப்படி வந்து பரிணாமமாக வளர்ந்தது அப்படிங்கிறத பற்றி ஸோ ஒரு சிம்பிளான கதைகள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது. ஓகேவா. ஸோ துக்ளக் ஆட்சி காலத்தில் தான் உரிமையில் நடைமுறை சட்டங்கள் துவக்கப்பட்டது சரிங்களா. இது வந்து ஃபைகாயி பெரஷாகி அப்படிங்கிறது அழைக்கப்படுது சரிங்களாப்பா.
துக்ளக்கோட ஆட்சி காலத்தில் தான் உரிமையில் நடைமுறை சட்டங்கள் துவக்கப்பட்டது. இது பைகாயி பெரோஷாஹி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் அவுரங்கசீப் காலத்தில் 1670ஆம் ஆண்டு தான் என்ன சொல்கிறாங்க, பட்வாயி ஆலம்கீர் என்ற சட்டத்தின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. இது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீதித்துறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1773 உச்சநீதிமன்ற சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் முதல்ல கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் உருவாக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. சரி, எலிஜா இம்பே அவர்கள் அந்நீதிமன்றத்தோட தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் தான் 1824 மதராஸ், பம்பாய் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. 1862ஆம் ஆண்டு 3 இடங்களில் நிறுவப்பட்டது. சரிங்களாப்பா? கொல்கத்தா, சென்னை, சரிங்களா, கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகிய 3 இடங்களில் நிறுவப்பட்டது. நம்ம மேலே பார்க்கலாம். காரன்வாலிஸ் பிரபு தான் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை சீரமைத்தார். யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு தான் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை சீரமைக்கிறாரு. அதற்கு பிறகு கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழசு, கல் பழசாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும், கல் பழசாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பெருசு அழகாக இருக்கும், கல் பழசாக இருக்கும், பெருசு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1862 நிறுவப்பட்டது. இதில் 2 வகை சொல்கிறாங்க, சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியன நிறுவப்பட்டது. சரிங்களா? சதர் திவானி அதாலத், சதர் நிசாமத் அதாலத். சரிங்களாப்பா? 1935 தான் கூட்டாட்சி நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. கூட்டாட்சி நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கு பிறகு 59ஆம் ஆண்டு தான் உரிமையில் நடைமுறை சட்டம். 60 இந்திய தண்டனை சட்டம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1860 இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 61 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, உருவாக்கப்பட்டன. 1860 தண்டனை சட்டம், 61 குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட 1950 ஜனவரி 26 கிடையாது, 28 ஜனவரி 26 கிடையாது, 28. சரிங்களா? ஜனவரி 28 நிறுவப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு தனக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு தனக்கென ஒரு நீதித்துறையை உருவாக்கியுள்ளது. இந்த நீதித்துறையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பார்க்கும்போது 124 to 147. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 124 to 147. அத்தியாயம் 4, 6. சரிங்களாப்பா? மாநிலங்களுக்கு ஏற்றவாறு உச்சநீதிமன்றம் அமைந்துள்ளது. இதற்கான அதிகார வரம்பு அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இந்திய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றம் என்று 4 வகையான அமைப்புகள் காணப்படுகிறது. ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது, சுதந்திரம்னா மண்டஸ்கியூ, மண்டப்பையும் சுதந்திரமாக வச்சுக்கணும். சுதந்திரம் அப்படின்னா மாண்டஸ்கியூ அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. 2000 ஆண்டு விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். லோக் அதாலத் முதலில் 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத்தில் நடைபெற்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். முதல் லோக் அதாலத் குஜராத் மாநிலத்தில் 1982 ஜூனாகத்தில் நடைபெற்றது. சரிங்களாப்பா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதிமன்றம், கோர்ட்ஸ்னால் 5. சரிங்களா? 2005. சரிங்களா? குடும்ப வன்முறையிலிருந்து தடுக்கக்கூடிய சட்டமும் என்ன பார்த்தோம்? 2005 அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களாப்பா? தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். இது சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கலாம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைவராக செயல்படுவர் யார்? இந்திய உச்சநீதிமன்றத்தோட தற்போது தலைவராக செயல்படுவர் யார்? மிக உயர்ந்த உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது.
இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னதுப்பா? உச்சநீதிமன்றம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதன்மை அதிகார வரம்பு தான் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடியது முதன்மை அதிகார வரம்பு. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின், சரிங்களாப்பா? ஸோ முதன்மை அதிகார வரம்பு. ஸோ அடுத்தது ஆலோசனை அதிகார வரம்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2022 கேட்டது நீதி பேராணை அதிகார வரம்பு என்பது உச்சநீதிமன்றத்தை பற்றி சொல்லும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 32. உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 226. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2022 கேட்டது. ஸோ உயர்நீதிமன்றத்தை பற்றி சொன்னோன்னா 226, உச்சநீதிமன்றம்னா ஆர்டிக்கல் 32 நீதி பேராணையை வழங்கும் அதிகார வரம்பு. உச்சநீதிமன்றம் என்ன, உயர்நீதிமன்றம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக தற்போது உள்ளவர் யார்? ஸோ இந்த கேள்வியும் உங்களுக்கான கேள்வி. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் பொதுவான நீதிமன்றம். இது ஒரு குரூப் 4 2024 கொஷின். பொதுவான நீதிமன்றங்களை கொண்டது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். அப்படியே புக் பேக்கில் இருக்க கொஷின் அப்படியே கேட்டாங்க. ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்க இந்த கொஷினை நம்ம அப்படியே புக் பேக்கில் பார்க்கலாம், சரிங்களாப்பா? ஸோ பாருங்கள், புக் பேக் பாருங்கள். மிக உயர்ந்த நீதித்துறை உச்சநீதிமன்றம், சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது மேற்கண்ட அனைத்தும். ஸோ அனைத்தும் நீதிமன்ற அமைப்பை பற்றி வழங்குகிறது. ஸோ பாருங்கள், இரு மாநிலங்களுடைய பிரச்சனையை தீர்க்க என்ன சொன்னேன்? முதன்மை அதிகார வரம்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எந்த மாநிலம், யூனியன் பிரதேசம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஷின். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஸோ பொதுநல வழக்கு இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தால் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தால் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். உச்சநிலையில் உள்ள நீதிமன்றம் ஒரே ஒரு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் டெல்லியில். எஃப்ஐஆர்னால் முதல் தகவல் அறிக்கை, அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், சரிங்களா? ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். குற்றவியல் வழக்குகள்னால் அமர்ந்துக்கிட்டு தான் விசாரணை செய்யணும். அப்போ அமர்வு நீதிமன்றம். அமர்ந்துக்கிட்டு விசாரணை செஞ்சால் அமர்வு நீதிமன்றம். பழமையானது என்ன சொன்ன? பழமையானது கல்கத்தா. ஸோ கல்கத்தா. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் மற்றும் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும். புகழ்பெற்ற சுதந்திரமான நீதித்துறைன்னு சொன்னது யார்? சுதந்திரம்னாலே மாண்டஸ்கியூ அப்படின்னு சொன்னேன். ஸோ அடுத்தது உரிமையல், நீதி, பணம், சொத்து. இதுக்கு உரிமையல், நீதி அப்படிங்கிறது வரும். பழங்காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. ஸ்மிருதிகள் பழங்காலத்தில் இருந்தது. அடுத்தது உச்சநீதிமன்றம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத்னா என்னப்பா? விரைவான நீதியை தரக்கூடியது. ஃபஸ்ட்டு ஜூனாக்கத்தில் எந்த வருஷம் நிறுவப்பட்டது? உங்களுக்கான கேள்வி, கமெண்ட் பண்ணிடுங்க. சார் எலிஜா எம்பிஏ முதல் தலைமை நீதிபதி, சரிங்களாப்பா? ஸ்மிருதி அப்படின்னா சமூக கடமைகள். ஸோ 50 ஜனவரி 28 தான் இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது, சரிங்களா? தவறு. துக்ளக் ஆட்சி காலத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்டது, சரி. ஸோ 73 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தான் இதுவும் கொண்டு வந்தாங்க. சார் திவானி அதாலத் என்பது ஒரு குற்றவியல் நீதிமன்றம் கிடையாது. திவானி அதாலத்னா என்ன சொன்ன? குடிமையில் நீதிமன்றம், சரிங்களா? குடிமையில் நீதிமன்றம். மிகப்பெரியது அலகாபாத், கரெக்டு. மிகப்பெரியது அலகாபாத், கரெக்டு. ஸோ அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது, கரெக்டு. ஸோ கூற்றை ஆராய்க. மெக்கோலா பிரபு ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது, இந்திய சட்டங்களை நெறிப்படுத்துது. ஸோ இரண்டுமே சரிதான், சரிங்களாப்பா? இரண்டும் சரி. தண்டனை சட்டம் 60 உருவாக்கப்பட்டது. கல்கத்தா 62, கரெக்டு. ஸோ 35 பார்த்தோன்னா நீதிமன்றத்தை கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கிது. ஸோ அனைத்தும் சரியானது, சரிங்களாப்பா? சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. நாட்டின் மிக உயர்ந்தது, கரெக்டு, சரிங்களாப்பா? ஸோ அத்தியாயம் 4(5) படி நிறுவப்பட்டது, கரெக்டு. உயர்நீதிமன்றம் மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்ற முடியும், சரிங்களாப்பா? முடிவுகள் அனைத்தும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஸோ தவறானது 3rd ஆப்ஷன், சரிங்களா? மாற்ற முடியும். உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். ஸோ இது கீழ்காணும் முடிவுகளை நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஸோ எல்லாமே சரி. கூற்றும் சரி, காரணம் சரி,
சரியான விளக்கம். சரிங்களாப்பா, சரியான விளக்கம். ஸோ இதில் பார்க்கும்போது பணக்கார மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். ஸோ இது மட்டும்தான் தவறானது, மற்ற எல்லாமே சரியானது. சரிங்களாப்பா. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. ஸோ அவ்வளோதான்ப்பா, 8ஆம் வகுப்பு நம்ம சிம்பிளாக 8ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. ஸோ 8ஆம் வகுப்பில் இருக்க பாலிட்டி சிம்பிளான லெசன்ஸ் தான். நான் இப்போ சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் வேறு எதையும் நீங்கள் கதையாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இன்னும் நிறைய பாலிட்டிக்கு சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸ்லாம் இன்னும் நிறைய நம்ம படிக்கும்போது ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன விஷயங்களை மட்டும் தெளிவாக அக்யூரேட்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ 2 வீடியோவில் நம்ம 8th பாலிட்டியை சிம்பிளாக ஈஸியாக கவர் பண்ணிட்டோம். சரிங்களாப்பா. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு இந்த வீடியோ கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கேட்ட கேள்வியும் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.